வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2025 வெளிவந்த அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமான நோவாகெயின் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோவாகெயின் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, நேத்தன் கெயின் என்ற பேங்க்ல வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எந்த ஒரு வலியையும் ஃபீல் பண்ண முடியாது, அப்படி ஒரு நோய் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நேத்தன் வேலை பார்க்குற பேங்க்ல சில திருடனுங்க கொள்ளடிக்கிறதுக்காக வரானுங்க. அப்புறம் கொள்ளடிச்சிட்டு கிளம்பும் போது நேத்தன் லவ் பண்ற பொண்ண பணைய கைதியா அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறானுங்க. இப்ப நேத்தன் அந்த திருடனுங்களை ட்ராக் பண்ணி போய் அவனோட லவரை காப்பாத்த முடிவு பண்றான். கடைசியா நேத்தன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு அவனோட லவரை கண்டுபிடிக்கிறான்ற கதை தான் நோவாகெயின் படத்தோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம நோவாகெயின் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். நேத்தன் கெயின் இவன் ஒரு நார்மலான லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப எப்பவும் போல ஆபீஸ்க்கு ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி ஆபீஸ்க்கும் வந்து சேர்றான். நேத்தன் கெயின் சாண்டியாகோ ட்ரஸ்ட் கிரெடிட் யூனியன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கான். பேங்க் மேனேஜர் நைஜல் அந்த பேங்க்ல வேலை பார்க்குற எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு பேங்க்குக்கு கிளைண்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஷெரி மார்க்ரேவ்ன்ற பொண்ணும் அந்த பேங்க்ல தான் வேலை பார்க்கிறா. நேத்தனுக்கு ஷெரி மேல லைட்டா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அது அவன் இது வரைக்கும் அவ கிட்ட சொல்லல. நேத்தன் பேங்க்ல கடன் வாங்கின எரல்ன்ற ஒரு கிளைண்ட் கிட்ட கடனை சீக்கிரமா கட்டலனா நாங்க உங்க கடையை ரொம்ப சீக்கிரமாவே மூட வேண்டி இருக்கும்னு சொல்ல, எரலும் கடனை சீக்கிரமா கட்ட முடியாததால அவரோட கடையை மூடிட வருத்தத்தோட ஒத்துக்கிறாரு. நேத்தனுக்கு மனசு கேட்கல. அதனால மேனேஜருக்கு தெரியாம கிறிஸ்மஸ் ஹாலிடே முடியிற வரைக்கும் எரலுக்கு டைம் கொடுக்கறான். அவரும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாரு. எரலோட ஒய்ஃப் பெட்டி ரீசெண்டா இறந்துட்டாங்க. அதனாலதான் அவரால் பணத்தை கட்ட முடியாம கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். நேத்தன் 50 வருஷம் அவங்க கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள நீங்க இழந்தது ரொம்ப வருத்தமான விஷயம் தான் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப எரல் அவளை பார்த்த அன்னைக்கே அவ இறந்திருந்தாலும் நான் இப்படிதான் வருத்தப்பட்டிருப்பேன், ஏன்னா அவ தான் என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நேத்தன் பிரேக்ல காஃபி குடிக்க வரான். அப்ப ஷெரி வந்து திடீர்னு நேத்தனை கூப்பிட நேத்தன் லைட்டா பயந்து பயங்கர சூடான காஃபியை அவனோட கையிலேயே ஊத்திக்கிட்டான். ஷெரியும் பயந்து கை என்னாச்சுன்னு பார்க்கறான். நேத்தனோட கை பயங்கரமா செவந்துடுச்சு. ஆனா நேத்தன் அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். நேத்தன் அவனோட கேபினுக்கு வந்து அவனோட கைக்கு ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். அங்க ஷெரியும் வந்துட்டா. ஷெரி அவ பண்ண தப்புக்கு சாரி கேட்கிறா. அப்புறம் நேத்தனுக்கு புது ஷர்ட் வாங்கி கொடுக்கறதா சொல்றா. அதுக்கு நேத்தன் நான் பழைய சட்டை தான் போட்டிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஷெரி அட்லீஸ்ட் மதியம் லஞ்சாவது வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட நேத்தன் பொண்ணு கூட போக பயந்துட்டு நான் வரல, எனக்கு அதிகமா வேலை இருக்குன்னு சொல்லிடுறான். ஷெரியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. நேத்தன் எரலன் பெட்டியோட டிரைவிங் லைசன்ஸை ஒன்னா பார்த்ததும் அவனோட முடிவை மாத்திக்கிட்டான். உடனே நேத்தன் ஷெரி கிட்ட போய் லஞ்சுக்கு ஒன்னா போலான்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்க்கு ஒன்னா சேர்ந்து போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷெரி அந்த ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடான செரி பைய ஆர்டர் பண்றா. ஆனா நேத்தன் எதுவும் சாப்பிட ஆர்டர் பண்ணல, குடிக்கிறதுக்கு மட்டும் மில்க் ஷேக்க ஆர்டர் பண்றான். ஷெரி நீ எப்பவும் ஆபீஸ்லயே இருக்க, யாரு கூடவும் பெருசா பேச மாட்டற, பழக மாட்டற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க நேத்தன் நான் சின்ன வயசுல இருந்தே யாரு கூடவும் பெருசா பழகுனதே இல்ல, அதனாலதான் சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் அவங்க டேபிளுக்கு வந்துடுது. சரி அந்த செரி பைய பயங்கரமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறா. அது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நேத்தனுக்கும் கொடுக்க ட்ரை பண்றா. ஆனா நேத்தன் கண்டிப்பா அது அவனுக்கு வேணவே வேணான்னு சொல்லிடுறான். நேத்தன் அப்புறம் தான் எதுக்காக அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னன்னு விலக்கி சொல்ல ஆரம்பிக்கிறான். நேத்தனுக்கு ஒரு ஜெனடிக் டிசார்டர் இருக்கு. அந்த டிசார்டரை சிம்பிளா சிப்பான்னு சொல்லுவாங்க. கரெக்டான பேரு கன்ஜெனடிக்கல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின் வித் ஆன்ஹிட்ரோசிஸ். நேத்தனுக்கு இந்த டிசார்டர் இருக்கிறதால அவனால எந்த வலியையும் சுத்தமா ஃபீல் பண்ணவே முடியாது. இப்ப நேத்தன் பை மாதிரியான சாலிடான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டானா அவனுக்கே தெரியாம அவனோட நாக்க அவனே கடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி நடந்தா கூட ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா யதார்த்தமா ரத்தத்தை பார்த்தாதான் நேத்தனுக்கு அப்படி ஒண்ணு நடந்திருக்கிறதே தெரிய வரும். அதனால அவன் பேசிக்கா சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸையே சாப்பிடுறது இல்ல.
ஷெரிக்கு இப்பதான் நேத்தன் மேல காஃபி ஊத்துனப்ப அதை ஏன் அவன் பெருசா எடுத்துக்கலன்னு இப்பதான் புரியுது. ஷெரி டக்குன்னு அப்ப நீ ஒரு சூப்பர் ஹீரோ தான் நேத்தன் கிட்ட சொல்ல, நேத்தன் நான் தெரியாம ஒரு ஆணியை மிரிச்சிட்டா கூட என்னோட ஷூ ஃபுல்லா பிளட்டால நிறையிற வரைக்கும் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்றான். அப்பதான் நேத்தனோட உண்மையான கஷ்டம் ஷெரிக்கு புரியுது. நேத்தனுக்கு அவன் சொன்னது எல்லாமே அவனோட சின்ன வயசுல நடந்திருக்கு. அதனால அவனோட பேரண்ட்ஸ் நேத்தனை பாதுகாப்பா மேக்சிமம் வீட்லயே தான் வச்சு வளர்த்தாங்க. டாக்டர்ஸ் கூட இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களாம் அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நேத்தன் ரொம்ப சேஃபா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதால இப்போ வரைக்கும் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாம உயிரோட இருக்கான். சரி, என் கையில இருக்கிறது பெஸ்டான செரி பை, இதை நீ கண்டிப்பா சாப்பிடணும், நான் நீ உன்னோட நாக்க கடிச்சிக்காம பாத்துக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்ல சரின்னு நேத்தனும் அந்த செரி பைய சாப்பிடுறான். அதுவும் பயங்கர டேஸ்டா இருக்கு. நேத்தனும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி அதை சாப்பிடுறான். ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அப்புறம் கடைசியா சரி நம்ம இன்னைக்கு நைட்டும் ஒன்னா வெளில போலாமான்னு கேக்குறா. அதுக்கு நேத்தனும் ஒத்துக்கிட்டான். நேத்தன் இப்ப வீட்ல கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல அவனோட கேமிங் ஃப்ரெண்டோட சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். நேத்தனுக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட்னா அது இந்த ஆன்லைன் கேமிங் ஃப்ரெண்ட் மட்டும்தான். ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதே இல்ல. நேத்தன் பயத்தால ஷெரி கூப்பிட்ட இடத்துக்கு இன்னைக்கு நைட் போக வேணாம்னு நினைக்கிறான். நேத்தன் கேமிங் ஃப்ரெண்டோட பேரு ராஸ்கோ டிக்சன். ராஸ்கோ, நீ ஒரு மாசமா இந்த பொண்ணை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்த, நீ அவளை லவ் பண்ற, அதனால இந்த வாய்ப்பை உன்னோட லவ்வை டெவலப் பண்ண கரெக்டா பயன்படுத்திக்கோன்னு சொல்றான். நேட்க்கு ஏதாவது சொதப்பிடுவோமோன்னு பயமாவே இருக்கு. அப்ப ராஸ்கோ, உன்கிட்ட எடுக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, அதனால ஷெரி கூப்பிட்ட இடத்துக்கு போன்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து நேட்டை கிளம்ப சொல்றான். ராஸ்கோ சொன்னதை யோசிச்சு பார்த்த நேட்டும் ஷெரி சொன்ன ஆர்ட் கேலரிக்கு கிளம்பி போய் அங்க ஷெரியவும் போய் மீட் பண்றான். ஷெரி அவ வரைஞ்ச ஆர்ட்ஸையும் அங்க சேல்ஸ்க்காக டிஸ்ப்ளே பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கு. நேட்க்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷெரி ரெகுலரா சில தெரப்பி செஷன்ஸ்க்கு போவா. அங்க வர சில பேரையும் அவங்க ப்ராப்ளம்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் அவ கிரியேட் பண்ணியிருக்கா. நேட்டன் ஷெரி அப்புறம் ஒன்னா பக்கத்துல இருக்க பாருக்கு போய் அங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷெரிக்கு பேரண்ட்ஸ் இல்ல, அதனால அவ 12 வயசு வரைக்கும் பல அநாத ஆசிரமத்தால தான் வளர்க்கப்பட்டா. அப்புறம் ஷெரிய ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு ஃபேமிலியும் கிடைச்சிருக்கு. ஷெரியோட புது பேரண்ட்ஸ் அவளை பெருசாலாம் கேர் பண்ணிக்கல. அதனால 18 வயசுக்கு அப்புறம் ஷெரி தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. திடீர்னு ஒருத்தன் வந்து நேட்ட நோவா கெயின்னு கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா நேட்டோட ஸ்கூல் டைம்ல அவனுக்கு இருந்த பட்ட பேரு தான் நோவா கெயின். வந்தவன் நீலாம் செத்துருப்பன்னு நினைச்சான், உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லி நேட்டை கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிக்கிறான். அப்புறம் போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே நேட்டை காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நேட்க்கு இருந்த கண்டிஷனால நேட்டை ஸ்கூல் டைம்ல பசங்கெல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காங்க, அடிச்சு பார்த்து விளையாண்டுலாம் இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ஷெரி பயங்கரமா ஃபீல் பண்றான். ஷெரி நோவா கெயின் ஒன்னும் கெட்ட பேரெல்லாம் இல்ல, சொல்லும் போதே பயங்கர மாசாதான் இருக்குன்னு சொல்லி நேட்டை நல்லா சியர் அப் பண்றான். நேட் வாட்ச்ல டக்குன்னு அலாரம் அடிக்குது. உடனே நேட்டும் பாத்ரூம்க்கு கிளம்பி போறான். ஷெரியும் எதுக்காக அந்த அலாரம்னு கேக்குறா. அப்ப நேட் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உடம்புல காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு செக் பண்ணிப்பான், அதுக்காக தான் அந்த அலாரம்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போறான். நேட் பாத்ரூம்க்கு போயிட்டு வெளில வந்து பாக்குறான். அங்க அந்த புள்ளி பையனும் ஷெரியும் பயங்கரமா சிரிச்சு செம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நேட்டும் அவங்க கிட்ட போறான். அப்பவும் அந்த புள்ளி பையன் நேட்டை கிண்டல் பண்ற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு கூட சேர்ந்து ஷெரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஷெரி அந்த புள்ளி பையனுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்ன ஆர்டர் பண்ணி கொடுக்கறா. அதை குடிச்சவன் பயங்கரமா இரும்ப ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஷெரி பார்டெண்டர் மூலமா கோஸ்ட் பெப்பர் சாஸ சரக்குல கலந்து கொடுத்திருக்கா. ஷெரி நோவா கெயின்க்கு அவன் பண்ணதுக்கெல்லாம் பழி வாங்க தான் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்திருக்கா. அப்புறம் ஷெரிய நேட் அந்த பார்ல இருந்து கிளம்பிடுறாங்க. ஷெரி நல்லா நடிச்சு அவனை ஏமாத்தி அவனுக்கு தண்டனையை கொடுத்ததால நேட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நேட் அவனோட வீட்டுக்கு ஷெரிய கூப்பிட்டு போறான். அங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேட் அவனோட லைஃப்ல எக்கச்சக்க டைம் தனியா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்றதால எக்கச்சக்க புக்ஸையுமே படிச்சிருக்கான். எமர்ஜென்சி ஹெல்த் கேர் புக்ஸையும் படிச்சு வச்சிருக்கான். ஷெரி நேட் கையில காஃபி ஊத்துனப்ப நேட்டோட கையில டாட்டூஸ் இருக்கிறதா பார்த்தா. சோ இப்ப ஷெரி அந்த டாட்டூ என்னன்னு பார்க்க நேட்டோட ட்ரெஸ்ஸை கழட்டி பார்க்கறான். பார்த்தா நேட் அவனோட உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டு வச்சிருக்கான். ஷெரி அந்த டாட்டூவை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறான். ஏன்னா அந்த டாட்டூஸ் பார்க்கவே பயங்கர அழகா இருக்கு. நேட் அந்த டாட்டூஸ அவனுக்கு அவனே தான் போட்டுக்கிட்டு இருக்கான். டீனேஜ் டைம்ல விளையாட்டா போட ஆரம்பிச்சது. இப்ப நேட் நல்லா டாட்டூ போடுற அளவுக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். நேட் ஆக்சுவலா அந்த டாட்டூஸ் மூலமா அவனோட உடம்புலயே ஒரு கார்ட்டூனிக் ஸ்டோரியை தான் எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த ஸ்டோரிக்கு கிளைமேக்ஸை முடிவு பண்ணல.
அதான் நடுவுல கொஞ்சம் இடத்த மட்டும் விட்டு வச்சிருக்கான். சரி, உன்னால வலிய ஃபீல் பண்ண முடியாதுன்னா நான் உன் கூட ஒன்னா இருந்தாலும் அதை உன்னால ஃபீல் பண்ண முடியாதான்னு கேட்க நேட் என்னால அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். நேட் நினைச்ச மாதிரியே அவனால ஷெரியால கிரியேட் ஆகிற ஃபீலிங்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஷெரி அவளோட ட்ரெஸ்ஸை கழற்றா. அப்ப அவளோட உடம்புல எக்கச்சக்க தழும்பு இருக்கிறத நேட் பார்க்கறான். ஷெரி உடனே உன்கிட்ட மட்டும் ரகசியங்கள் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே சில ரகசியங்கள் இருக்கதான் செய்யும், அதை நம்ம ஷேர் பண்ணிக்க தான் நம்பிக்கையான ஒருத்தவங்களை தேடிக்கிட்டே இருக்கோம்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செம ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நேட் தூங்கி எந்திரிக்கிறான். ஆல்ரெடி ஷெரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். செம சந்தோஷமா நேட் என்ஜாய் பண்ணிக்கிட்டே பேங்க்குக்கு கிளம்பி போறான். அங்க போய் நார்மலா அவனோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஷெரியும் அங்க அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. பிரேக் டைம் வந்ததும் நேட் ஷெரி கிட்ட சந்தோஷமா பேசலான்னு போறான். அப்ப கரெக்டா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு 3 பேரும் உள்ள வரானுங்க. திடீர்னு அவனுங்க கன்னை எடுத்து சீலிங்க பார்த்து தாறுமாறா ஃபயர் பண்ணி அங்க இருந்த எல்லாரையுமே பயங்கரமா பயமுறுத்திடுறானுங்க. வந்தவனுங்க திருடனுங்க, பேங்கை கொள்ளடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கானுங்க. அவனுங்க நாங்க சொல்றத மட்டும் எல்லாரும் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாருமே இங்க இருந்து உயிர் தப்பிச்சு போவீங்கன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டுறானுங்க. அலாரம் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிட்டு போலீஸும் 3 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. திருடனுங்க வேகமா வேலையை முடிச்சிட்டு கிளம்ப மேனேஜரை பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்க. திருடன் பேங்க் வால்ட்டை ஓபன் பண்ண சொல்லி பேங்க் மேனேஜரை மிரட்டுறான். ஆனா மேனேஜர் பயத்துல இருந்தாலும் என்னால வால்ட்டை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். திருடன் கடுப்பாகி அந்த மேனேஜரை போட்டு தாறுமாறா அடி அடின்னு அடிக்கிறான். அப்ப திருடனோட தாடி வேற மூஞ்சில இருந்து விலகிடுது. அதனால அந்த திருடன் அந்த மேனேஜர் அவனோட மூஞ்ச பார்த்திருப்பான்னு சொல்லி அந்த மேனேஜரை சுட்டு அங்கேயே அவரை கொன்னு போட்டுறான். திருட அடுத்ததா பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜர் நேட்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவன் கிட்ட வால்ட்டோட பாஸ்வேர்டை கேட்கிறான். மேனேஜர் செத்து கிடக்கிறத பார்த்த நேட் ஒரு ஷாக் ஸ்டேட்க்கு போயிட்டான். அதனால அவன் எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் வாயவே திறக்கல. கடுப்பான திருடன் பக்கத்திலேயே கடந்த ஷெரிய பிடிச்சி அடிச்சு அவளை கொன்னுடுவன்னு மிரட்ட நேட் தாறுமாறா பயந்துட்டான். அதனால நேட் வால்ட்டோட பாஸ்வேர்டையும் சொல்லிடுறான். திருடன் கடைசியா நேட்டை அடிச்சும் போட்டுறான். அதுல நேட் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டான். திருடனுங்க பேங்க் வால்ட்ல பாஸ்வேர்டை போட்டதும் கதவு ஓபன் ஆகிடுது. உள்ள போய் பார்த்தா அங்க கட்டுக்கட்டா எக்கச்சக்க பணம் இருக்கு. பணத்தை ஃபுல்லா திருடனுங்க ஒரு பேக்ல போட்டு ஃபில் பண்ணிக்கிறானுங்க. அப்ப கரெக்டா பேங்க்குக்கு வெளில போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டதால திருடனுங்க தப்பிக்க ஷெரிய ஹாஸ்டேஜா புடிச்சுக்கிட்டு கன் பாயிண்ட்ல அவளை மிரட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளில கிளம்புறானுங்க. திருடனுங்க கன்னை வச்சு ஹாஸ்டேஜை கொன்னுடுவன்னு மிரட்ட போலீஸும் பயந்து அவங்களோட கன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டாங்க. அப்புறம் அவனுங்க அந்த போலீஸ் மேல எல்லாம் தாறுமாறா ஃபயர் பண்ணிட்டு வேக வேகமா ஷெரியவும் இழுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. திருடனுங்க அவனுங்க வந்த கார்லயே ஷெரியவும் ஹாஸ்டேஜா புடிச்சுக்கிட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப பாக்குறானுங்க. இப்பதான் நேட் கொஞ்சம் கொஞ்சமா கண்முழிக்கவும் ஆரம்பிக்கிறான். போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த திருடனுங்க சுத்தமா இறக்கமே இல்லாம வர போலீஸ் எல்லாரையுமே சுட்டு கொன்னுகிட்டே இருக்கானுங்க. திருடனுங்க அவனுங்க வந்த 2 காரையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. நேட் இப்பதான் ஷெரி அங்க காணும்னு அவளை ஹாஸ்டேஜா புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு உணர்றான். வெளில வந்த நேட் அங்க போலீஸ் ஒருத்தவர் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனோட பெல்ட்டை கழட்டி அதிகமா ரத்தம் போகாம இருக்க பெல்ட்டாலேயே ஒரு கட்டை போட்டு விட்டுட்டு அந்த போலீஸ் சொல்றத கேட்காம அங்க கடந்த போலீஸ் கன்னையும் அங்க இருந்த போலீஸ் காரையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த திருடனுங்களை ஃபாலோ பண்ணி கிளம்புறான். திருடனுங்க 2 பேரும் ஒரு கார்லயும் இன்னொருத்தன் இன்னொரு கார்லயும் போயிட்டு இருக்கானுங்க. நேட் போலீஸ் காரை பயன்படுத்தி பயங்கர ஃபாஸ்டா அந்த திருடனுங்களை பிடிக்க போயிட்டு இருக்கான். நேட் திருடனுங்க கிட்ட போயிடுறான். அப்ப திருடனுங்க போலீஸ் அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறதா நினைச்சு போலீஸ் கார் மேல ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நேட் இருந்தாலும் பயப்படாம தொடர்ந்து அவனுங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கான். திருடனுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால பிளான் பண்ணி 2 காரையும் வேற வேற பக்கம் ஓட்டிட்டு போறானுங்க. நேட்க்கு எந்த கார்ல ஷெரி இருப்பான்னு தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்லாம ஒரு காரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். ஒரு திருட மட்டும் இருக்க காரை தான் நேட் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். திருடன் அவனோட காரை ஒரு சின்ன ரோட்குள்ள ஓட்டிட்டு போக அந்த ரோடு அங்க வேலை நடக்கிறதால பிளாக் ஆகி இருக்கு. ஆனா திருடன் கஷ்டப்பட்டு காரை திருப்பி தப்பிச்சிட்டான். பின்னாடியே வந்த நேட் காரை அங்க திருப்ப முடியாம காரை கொண்டு போய் இடிச்சிடறான். திருடன் எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு போறான். ஆனா அங்க ஒரு குப்பை தொட்டி குறுக்க கிடக்கு. திருடன் கார்ல இருந்து இறங்கி போய் குப்பை தொட்டியை ஓரமா நகர்த்தி போட ட்ரை பண்றான். அப்ப நேட் அவனோட கார்ல இருந்து இறங்கி வந்து திருடனோட காரை செக் பண்றான். பார்த்தா அந்த கார்ல ஷெரி இல்ல. நேட் டக்குன்னு திருட மேல அவன் கிட்ட இருந்த கன்னை பாயிண்ட் பண்ணி எனக்கு நீங்க ஹாஸ்டேஜா புடிச்சிட்டு போன ஷெரி மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லிடுன்னு சொல்லி கேட்க
இப்பதான் அந்த திருடனுக்கு இவ்வளவு நேரம் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது போலீஸே இல்லன்னு தெரியுது. திருடன் இதுக்கு முன்னாடி நீ கன்னை யூஸ் பண்ணிருக்கியா, கன்ல சேஃப்டி இருக்கும், அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி நேட்டை டைவர்ட் பண்ணி அவனை அடிச்சு போட்டுட்டு பக்கத்துல இருந்த பில்டிங் குள்ள போயிடுறான். திருடன் பில்டிங் குள்ள போய் விழுந்த அந்த கன்னை எடுக்க ட்ரை பண்றான். நேட்டும் அதை எடுக்க விடாம அந்த திருடன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். திருடன் ஒரு கட்டத்துல கன்னை எடுத்து ஃபயர் பண்ண நேட் முடிஞ்ச அளவுக்கு மறைஞ்சு மறைஞ்சு அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். இவங்க ஒரு ஹோட்டலோட மிகப்பெரிய கிச்சன்ல தான் இருக்காங்க. நேட் ஒரு சூடான பேனை எடுத்து திருடனுக்கு பின்னாடி வந்து அந்த கன்னை அடிச்சு பறக்க விட்டுறான். திருடன் கோவப்பட்டு தெரியாம அந்த சூடான பேனை பிடிக்க அவனோட கை தாறுமாறா வெந்துடுது. நேட்குமே சூடான பேனை தொட்டதால கை வெந்துதான் இருக்கு. ஆனா அது நேட்க்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த திருடன் நேட்டை பிடிச்சி தாறுமாறா அவனை அடி அடின்னு அடிக்கிறான். நேட்டால அந்த திருடனை ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கான். நடுவுல அந்த திருடன் கிட்ட மாட்டி தாறுமாறா அடியும் வாங்கிக்கிட்டே இருக்கான். நேட் அவன் கையில கிடைச்ச மாவு பாக்கெட்டை எடுத்து திருடன் மேல அடிச்சு விட்டுறான். அப்புறம் நேட் சூடா கொதிச்சுக்கிட்டு இருக்க எண்ணெயில கன் கடக்கிறத பாக்குறான். உடனே அந்த எண்ணெய்க்குள்ள கையை விட்டு கன்னை எடுத்து அவசரத்துல ஃபயர் பண்ணி அந்த திருடனை தெரியாம கொன்னு போட்டுறான். நேட் அதை பண்ணதால பயங்கர ஷாக்ல இருக்கான். அப்புறமா அந்த இடத்துல வாமிட்டும் பண்ணிடுறான். நேட் பொறுமையா ஷெரி பத்தி யோசிச்சுட்டு அவளை காப்பாத்துறது தான் இப்ப முக்கியம்னு முடிவு பண்ணி அந்த திருடன் கிட்ட ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்றான். திருடன்ட்ட ஒரு போன் இருக்கு. அந்த போனுக்கு இப்பதான் நாங்க நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்தோம்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்னு வந்திருக்கு. இந்த மெசேஜ வேற பக்கம் தப்பிச்சு போன மத்த திருடனுங்க தான் அனுப்பியிருக்கானுங்க நேட்க்கு தெரியுது. நேட் திருடன் கையில ஒரு புது டாட்டூ இருக்கிறத பார்த்துட்டு அதை அவனோட மொபைலை எடுத்து போட்டோவாவும் எடுத்து வச்சுக்கிறான். நேட் அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறான். வெளில வந்த நேட் குப்பை தொட்டியை நகர்த்தி விட்டுட்டு அந்த திருடனோட காரையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நேட் கார்ல போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு இருக்க ஒரே ஒரு ஆன்லைன் கேமிங் ஃப்ரெண்டான ராஸ்கோக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இப்பதான் நேட் அவனோட கையிலையும் குண்டடி பட்டிருக்கிறத நோட் பண்றான். ராஸ்கோ கிட்ட நேட் அந்த திருடன் போட்டிருந்த டாட்டூவோட போட்டோவை அனுப்பி அது ரீசெண்டா போட்ட டாட்டூ தான், அந்த டாட்டூவை எந்த பார்லர்ல எந்த ஆர்டிஸ்ட் போட்டதுன்னு கால் பண்ணி விசாரிச்சு சொல்றான். ராஸ்கோ, நான் உனக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட் தான், நான் எதுக்காக உனக்காக ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு கேட்க நேட் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீ தான் சொல்ல. ராஸ்கோ, நான் உனக்கு டாட்டூவை போட்ட ஆர்டிஸ்ட கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றான். அதோட என்ன விட்டுடுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். பேங்க்ல போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ மின்சி, லாங்ஸ்டன் அண்ட் கால்ட்ரெய்னி டஃபின்ற 2 ஆபீசர்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க. போலீஸ் பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் போலீஸ்கார திருடிட்டு கன்னையும் திருடிட்டு திருடனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு தெரிஞ்சதும் மேபி அவனும் அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவனா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. மின்சி அவங்களோட பார்ட்னர் டஃபி கிட்ட அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பத்தின ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்றாங்க. நேட் இப்ப பேங்க்ல கடன் வாங்கியிருந்த எரலோட கடைக்கு தான் வந்திருக்கான். எரல் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே நேட் சொல்லிடுறான். எரலும் இப்ப நேட்க்கு ஹெல்ப் பண்றாரு. நேட் அசால்ட்டா அவனோட கையை கிழிச்சு உள்ள இருக்க புல்லட்டை எடுத்துட்டான். அப்புறம் ஃபெவிக்விக்க போட்டு ஒட்டி கிழிச்ச இடத்தையும் ஒட்டி விடுறான். எரலால அதெல்லாம் சுத்தமா பார்க்கவே முடியல. நேட்க்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. அதனால தூங்காம இருக்க எபிபென்னை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். அது ஒரு அடர்னலின்றதால நேட்க்கு தூக்கம் வராது. நேட்டும் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப எரல் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுன்னு சொல்லி நேட்டை அனுப்பி வைக்கிறாரு. நேட் கிளம்பும் போது அந்த திருடின பணத்துல 2 கட்டை எரலுக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு கடனை அடைக்க இது உங்களுக்கு உதவும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ராஸ்கோ அந்த டாட்டூ ஆர்டிஸ்டோட லொகேஷனை கண்டுபிடிச்சு அதை நேட்க்கும் அனுப்பிட்டான். நேட்டும் உடனே அந்த ஆர்டிஸ்ட பாக்குறதுக்காக கிளம்பிடுறான். போலீஸ் பேங்க் ராபர் ஒருத்தன் ஹோட்டல் கிச்சன்ல இறந்து கிடக்குறான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் ஒர்க்கர் ஸ்கோட் சூட் டைலாம் கட்டிக்கிட்டு இருந்த கிரேசியான ஒருத்தன் தான் இவனை கொன்னதா சொல்லியிருக்காங்க. போலீஸ் கண்டிப்பா அது பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜரா தான் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. டஃபி நேத்தன் பத்தி கலெக்ட் பண்ண டீடைல்ஸ்ல அவன் மேல சின்ன கேஸ் கூட இல்ல. ஏன் டிராபிக் ரூல்ஸ் மீறிட்டான் கூட இவன் மேல சின்ன கேஸ் கூட இல்ல. சோ இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி ஒருத்தனை கொல்லுவான்னு மின்சிக்கு சுத்தமா புரியல. மின்சி நேத்தன் போன் நம்பருக்கே கால் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்க டஃபி அவன் ஒருத்தனை கொலை பண்ணிருக்கான், அவன் எப்படி கால் அட்டன் பண்ணுவான்னு கேட்கிறாரு. இருந்தாலும் மின்சி கால் பண்றாங்க. நேத்தனும் கால் அட்டன் பண்றான். மின்சி அப்ப நாங்க போலீஸ்னு சொல்றாங்க. நேத்தன் உடனே ஷெரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா, திருடனுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறான். மின்சி நீ என்ன பண்றியோ அதை அப்படியே நிறுத்திட்டு பணத்தை கொடுத்துட்டு உடனே சரண்டர் ஆகிடுன்னு சொல்றாங்க. அப்பதான் நேட்க்கு இவனையும் திருட்டு பையன்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தெரியுது. நேட் உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்றான். ஷெரியை காப்பாத்த தான் எல்லாத்தையும் பண்ண 75% ஹாஸ்டேஜஸ் 3 மணி நேரத்துல இறந்துருவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன்.
அதனால என்ன தடுக்க ட்ரை பண்ணாதீங்க, உங்களை மட்டுமே என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லிடுறான். மின்சி நீ பண்றது சட்டப்படி தப்புன்னு சொல்லி இப்போதைக்கு நேட்டை சரண்டர் ஆக சொல்றாங்க. நேட் உங்க லைஃப்க்கு மீனிங்கை தரக்கூடிய பர்சனுக்காக உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறான். அதுக்கு மின்சி எனக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க, அது என்னோட பொண்ணு தான் சொல்றாங்க. இப்ப நேட் உங்களோட பொண்ணை யாராவது கடத்திட்டா மத்தவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு கேக்குறான். மின்சியால அதுக்கு பதில் சொல்ல முடியாம காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க போன்ல பேசின நேரத்துல போலீஸ் டீம் நேட்டோட போன் லொகேஷனையும் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க திருடனுங்க 2 பேரும் ஒரு திருட மட்டும் இன்னும் அந்த இடத்துக்கு வராததால பயத்துல இருக்கானுங்க. ஆண்ட்ரே கிளார்க்ன்ற திருடனோட பிரதர் தான் பென் கிளார்க். இந்த பென் கிளார்க்க தான் நேட் அந்த ஹோட்டல் கிச்சன்ல கொன்னு போட்டுட்டான். சைமன் கிரீன்லின்ற திருடன் நான் போலீஸ் ஸ்கேனர்ஸை ஃபுல்லா ஒட்டு கேட்டுட்டேன், உன்னோட தம்பிக்கு ஒன்னும் ஆகல, அவன் எங்கேயும் மாட்டல, தேவையில்லாம பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷெரியும் அந்த இடத்துல தான் இருக்கா. அவ இப்ப பயங்கரமான டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கா. சைமன் அப்செட்டா இருக்க ஷெரிய பார்த்துட்டு வேணும்னே அவளை கோவப்படுத்துற மாதிரியும் வெறுப்பேத்துற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கான். இப்பதான் தெரியுது ஆக்சுவலா ஷெரியுமே அந்த திருட்டு கும்பலை சேர்ந்தவ தான். அவ பேங்க்ல வேலை பார்க்குற மாதிரி கொஞ்ச நாள் உள்ள இருந்தே வேலை பார்த்திருக்கா. ஷெரியை அடாப்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி வளர்த்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியில ஷெரிக்கு இவன் தான் பிரதரா இருந்திருக்கான். ஷெரி இப்ப டென்ஷனா இருக்கா. காரணம் தேவையில்லாம சைமன் பிளான மீறி பல பேர் அங்க கொன்னுட்டான். அதுதான் சுத்தமா ஷெரிக்கு பிடிக்கல. சைமன் ஒரு சைக்கோ மாதிரி பேசுறான். அவன் கொன்ன யார பத்தியும் அவன் சுத்தமா கவலைப்படவே இல்லை. அதோட செத்தவங்களை கிண்டல் பண்ணியும் பேசுறான். சைமன் நீ ஒழுங்கா அசிஸ்டன்ட் மேனேஜரை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவன் கிட்ட இருந்து பாஸ்வேர்டை வாங்கியிருந்தா யாருமே செத்திருக்க மாட்டாங்க, எல்லாமே உன்னோட தப்பு தான் சொல்லி பழியெல்லாம் ஷெரி மேல போடுற மாதிரி பேசுறான். நேட் அந்த டாட்டூ ஆர்டிஸ்டான ஜீனோவோட ஸ்டுடியோக்கு போய் கதவை தட்ட ஜீனோவோட அசிஸ்டன்ட் கதவை ஓபன் பண்ண நேட் அவனுக்கு டாட்டூ போடணும்னு சொல்ல அந்த பொண்ணு கதவை திறந்து நேட்டை உள்ள விடுறா. அசிஸ்டன்ட் போய் ஜீனோவை நேட் இருக்க இடத்துக்கு அனுப்புறா. நேட் ஜீனோவை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா ஜீனோ பார்க்க பயங்கரமான பாடியோட செம ஸ்ட்ராங்கா இருக்கான். நேட் இருக்க கண்டிஷனை பார்த்த ஜீனோ என்னாச்சுன்னு கேட்க நேட் ஒரு சின்ன சண்டை அதான் சொல்லி சமாளிக்கிறான். நேட் அப்புறம் அவனோட செஸ்ட்ல இருக்க சின்ன கேப்பை ஃபில்லப் பண்ண டாட்டூ போட்டு விட சொல்றான். நேட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு டாட்டூ போட்டிருந்தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை அவன் இங்க தான் போட்டதா சொன்னான்னு சொல்லிட்டு அந்த டாட்டூவோட போட்டோவை காட்டுறான். ஜீனோவும் போட்டோவை பார்த்துட்டு ஓ பென்க்கு போட்ட போட்டோவான்னு சொல்ல நேட்டும் பென்னை நல்லா தெரிஞ்ச மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். நேட் பென் வேலை பார்க்குற இடத்த தெரிஞ்சுக்க ஜீனோ கிட்ட பென் இன்னும் அதே இடத்துல தான் ஒர்க் பண்றானான்னு கேட்க ஜீனோ பென் ஒர்க் பத்தி பேச மாட்டான், அதனால அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நேட் பென்னோட லாஸ்ட் நேம் உனக்கு தெரியும்ல, அதை சொல்லி காட்டவே காமெடியா இருக்கும், நீ ஒரு வாட்டி சொல்லி காட்டுன்னு சொல்ல ஜீனோ டக்குன்னு நேட் போட்டு வாங்க தான் ட்ரை பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஜீனோ நீ இப்ப பென்னோட லாஸ்ட் நேம சொல்லுன்னு கேக்குறான். நேட்டும் சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா கடைசியில நல்லா ஜீனோ கிட்ட மாட்டிக்கிட்டான். ஜீனோ கத்திய போய் எடுக்கிறான். அப்ப கன்னை எடுத்து நேட் ஜீனோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஜீனோ அசிஸ்டன்ட் வந்து கன்னை தட்டி விட்டுட. அப்ப தெரியாம ஜீனோ அவனோட அசிஸ்டன்ட்டையே அடிச்சுட. அவ அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. ஜீனோ நேட்டை தாறுமாறா அடிச்சிட்டு கடைசியில எகிரி குதிச்சு ஒரு ஸ்மாக் ஒன்ன போட வரான். அப்ப நேட் ஒரு ஷார்ப்பான பொருளை எடுத்து குறுக்க வச்சிடறான். அதுவும் ஜீனோ மேல தாறுமாறா சொருகிடுது. ஜீனோ இப்ப பயங்கரமா கடுப்பாகிட்டான். அதனால நேட்டை போட்டு தாறுமாறா அடி அடின்னு அடிச்சு அவனை புரட்டி எடுக்கிறான். நேட் கீழே நொறுங்கி கிடக்கிற கிளாஸை பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி தாறுமாறா அவனோட கையை நொறுங்கி கிடக்கிற கிளாஸ்லயே குத்திக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த கையோட நேட் ஜீனோ கூட சண்டை போட நேட் அடிக்கிற ஒரு அடியிலையும் ஜீனோவோட மூஞ்சி தாறுமாறா கிழியுது. நேட் டாட்டூ போடுற பெண்ணை எடுத்து ஜீனோவோட கழுத்தை தாறுமாறா கிழிச்சு மிரட்ட அவனும் பெண்ணோட லாஸ்ட் நேம் கிளார்க்னு சொல்லிட்டான். நேட் பேங்க்ல வேலை பார்க்கறதால கிரெடிட் செக் பண்றவங்களுக்கு கால் பண்ணி பென் கிளார்க் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா பார்த்து சொல்ல சொல்றான். அவங்களும் செக் பண்ணிட்டு பென் கிளார்க்கோட அட்ரஸை நேட்க்கு சொல்றாங்க. நேட் அந்த அட்ரஸை அவனோட கையிலேயே டாட்டூவா போட்டுக்கிறான். அப்புறம் அங்க இருந்தும் கிளம்பிடுறான். கிளார்க் அண்ட் சன்ஸ்ன்ற கார் ரிப்பேர் ஷாப்ல தான் ஷெரியும் மத்த 2 திருடனுங்களும் இருக்கானுங்க. ஆண்ட்ரே கிளார்க் அவனோட பிரதர் பென் கிளார்க் இன்னும் வராததால ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால உடனே அவங்களோட வீட்டை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறான். சைமன் பென் அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். அவனே டிராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி அங்க விளையாண்டுட்டு தான் இருப்பான். அவன் இப்பெல்லாம் அங்க போயிருக்க மாட்டான்னு சொல்லி ஆண்ட்ரேவை தடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா ஆண்ட்ரே அவன் என்னோட பிரதர்னு சொல்லி கோவப்பட்டுட்டு செக் பண்றதுக்காக கிளம்பிடுறான்.
நேட் இப்ப பென் கிளார்க்கோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். நேட் அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் ஏதாவது அடுத்த க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப எதையோ மிரிச்ச மாதிரி அவனுக்கு தோணுது. அதே நேரம் முதுகுலையுமே ஏதோ பட்ட மாதிரி தோணுது. என்னன்னு பார்த்தா நேட் முதுகுல ஒரு பெரிய டிராப் ஒன்னு தாறுமாறா சொருகி இருக்கு. அப்புறம் கஷ்டப்பட்டு நேட் அதை புடுங்கி போட்டுட்டான். அப்புறம் பொறுமையா கிச்சனுக்கு போறான். அங்கேயுமே ஒரு டிராப் ஒன்னு மிரிச்சிட ஒரு ஆரோ ஒன்னு வந்து தாறுமாறா நேட்டோட கால்லயே சொருகிடுது. நேட்டால அந்த ஆரோவை கால்ல இருந்து புடுங்க முடியல. அதனால அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போறான். நேட் பென்னு பேரு போட்ட பென்னோட ஒர்க் ஷர்ட்டை கண்டுபிடிக்கிறான். அந்த ஷர்ட்க்கு பின்னாடி பென் ஒர்க் பண்ற கடையோட பேரும் இருக்கு. சோ நேட்க்கு இப்ப தேடி வந்த க்ளூவும் கிடைச்சிடுது. சந்தோஷத்தோட நேட் கிளம்ப இப்ப இன்னொரு டிராப்பை மிரிச்சு அந்த டிராப்லயே மாட்டி கடைசியில தலைகீழ இப்ப தொங்கிட்டு இருக்கான். நேட் இப்ப செமையா கடுப்பாகிட்டான். அப்புறம் பொறுமையா அவனோட போனை எடுத்து ராஸ்கோக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி இந்த இடத்தோட அட்ரஸ் கொடுத்து உடனே அங்க வந்து அவனை காப்பாத்த சொல்றான். ராஸ்கோ எனக்கு எதுக்குடா கால் பண்ணன்னு சொல்லி பயப்படுறான். அப்ப நேட் நீ மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட், நீ இல்லனா நானும் செத்துடுவேன். ஷெரியும் செத்துருவான்னு சொல்ல ராஸ்கோ மறுபடியும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். அதே நேரம் கரெக்டா பெண்ணை தேடி அந்த வீட்டுக்கு ஆண்ட்ரேவும் வந்துட்டான். ஆண்ட்ரே உள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போய் பார்க்கறான். பார்த்தா ரூம்ல ஒருத்தன் தலைகீழா தொங்கிட்டு இருக்கான். நேட் நான் ரேண்டமா இந்த இடத்தை சூஸ் பண்ணி திருட வந்தேன். அப்ப உள்ள இருந்த டிராப்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சமாளிக்க பார்க்கறான். ஆண்ட்ரே அப்ப எதுக்காக பென்னோட அட்ரஸ் உன்னோட கையில இருக்குன்னு கேட்க நேட்டால ஒண்ணுமே சொல்ல முடியல. சைமன் அதே நேரம் ஆண்ட்ரேக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்கேனர்ல இப்பதான் உன்னோட பிரதர் இறந்துட்டதா பேசிக்கிட்டாங்க, அவனை கோட் சூட் டைலாம் கட்டியிருந்த ஒருத்தன் தான் கொன்னு இருக்கான்னு சொல்றான். ஷெரியும் அந்த அடையாளத்தெல்லாம் கேட்டதும் அது நேட் தான் லைட்டா சந்தேகப்படுறான். ஆண்ட்ரேக்கு இங்க தொங்கிட்டு இருக்கவன் தான் அவனோட பிரதர் பென்னை கொன்னு இருக்கான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறான். ஆண்ட்ரே நேட்டை ஷூட் பண்ணி கொல்ல போறான். அப்ப நேட் என்ன டக்குன்னு கொன்னுடு, அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ல ஆண்ட்ரே உடனே நேட்டை ஈஸியா கொன்னுட கூடாதுன்னு முடிவு பண்றான். ஆண்ட்ரே இப்ப நேட்டை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். எதுக்காகனா நேட்டை பொறுமையா டார்ச்சர் பண்ணி கொல்லதான். ஆண்ட்ரே நேட் கிட்ட உனக்கு உண்மையான வலினா என்னன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நேட் கால்லயே குத்துறான். அதுவே நேட்க்கு தெரியல. அப்புறம் அதை பார்த்துட்டு தான் நேட் வலிக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறான். ஆண்ட்ரே அடுத்ததா நேட்டோட நகத்தெல்லாம் பொறுமையா பிச்சு எடுக்கிறான். அதுவும் நேட்க்கு வலிக்கல, இருந்தாலுமே நேட் வலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். சைமன் கால் பண்ணி உடனே நாங்க கிளம்ப போறோம், சீக்கிரமா இங்க வான்னு சொல்ல ஆண்ட்ரே சரி சீக்கிரம் வரேன்னு சொல்றான். ஆண்ட்ரே ஒரு கத்தியை எடுத்து நேட்டோட கண்ணை நோண்டி எடுக்க போறதா சொல்றான். இப்பதான் நேட் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா கண்ணு போச்சுன்னா அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேசி சமாளிச்சு டைமை வளர்த்த பாக்குறான். கொஞ்ச நேரத்துல ஆண்ட்ரேக்கும் இவன் வேணும்னே பேசி டைமை வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சு கண்ணை நோண்ட போறான். அப்ப கரெக்டா அங்க வந்த ராஸ்கோ கட்டையால ஆண்ட்ரே தலையிலேயே அடிச்சு அவன் அங்கேயே மயங்க வச்சிடறான். ராஸ்கோ நேட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நேர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ராஸ்கோ நேட்டோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நேட்டை காப்பாத்திட்டான். திடீர்னு எந்திரிச்சு வந்த ஆண்ட்ரே தாறுமாறா நேட்டை அடிச்சு போட்டுட்டு ராஸ்கோ கூடவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப நேட்டும் ஆண்ட்ரே கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ராஸ்கோ ஒரு நைஃபை எடுத்துட்டு வந்து நேட்டுக்கு ஹெல்ப் பண்ண தூக்கி போட அது கரெக்டா நேட்டோட கையிலேயே குத்திடுது. நேட் அந்த கத்தியை அப்படியே ஆண்ட்ரே கால்ல குத்திட்டா. அந்த கத்தியை புடுங்கி ஆண்ட்ரே நேட் கூட சண்டை போடுறான். ராஸ்கோ கரடியை விரட்ட அடிக்கிற புகைய ஆண்ட்ரே மேல அடிச்சு விட்டுறான். அப்ப தெரியாம ஒரு டிராப்ல மாட்டி ஒரு சுத்தி தாறுமாறா அவன் ஹெல்மெட் போட்டிருந்த மண்டையிலேயே அடிச்சிடுது. ஆண்ட்ரே பயங்கர கோவத்தோட போட்டு நேட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நேட் அவன் கால்ல இருந்த ஆரோவை அப்படியே ஆண்ட்ரே கழுத்துல பயங்கரமா சொருகி அதை அப்படியே தட்டி இன்னொரு பக்கமா வெள்ளையும் எடுத்துட்டான். நேட் அந்த இடத்துலயே ஆண்ட்ரே கதையவும் முடிச்சு விட்டுட்டான். ராஸ்கோ வந்து ஆண்ட்ரே செத்து கிடக்கிற நிலைமைய பார்த்து தாறுமாறா ஷாக் ஆகிட்டான். அப்புறம் ராஸ்கோ தான் நேட்டை எடுத்து விட்டு அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து விடுறான். நேட் இருக்க இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அப்ப ராஸ்கோ நேட் கிட்ட ஷெரி இருக்க இடம் தான் தெரிஞ்சிட்டு இல்ல, இனிமேல் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிடலாம்ல கேட்க நேட் போலீஸை கன்வின்ஸ் பண்ணி அங்க கூப்பிட்டு போறதுக்குள்ள ஷெரியை கொன்னுட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பிளான பண்றான். மின்சி நேத்தனை சரண்டர் ஆகிட சொல்லி வெளில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நேட் அந்த வீட்டை விட்டு வெளில ஓடி வந்து ராஸ்கோ ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறான். போலீஸும் அவங்க காரை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாங்க. திடீர்னு நேட் ஸ்கூட்டியை ஓரமா நிறுத்திட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நேட் அவனோட கோட் சூட்டை ராஸ்கோட்ட கொடுத்துட்டு அவனை இவன மாதிரியே செட்டப் பண்ணி போலீஸை டைவர்ட் பண்ண அனுப்பிட்டு நேட் போலீஸை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டான்.
டஃபி அண்ட் மின்சி இப்ப ராஸ்கோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ராஸ்கோ அவனுக்கு நேட் எங்க போறான்னு தெரியும்னு சொல்லி அந்த இடத்த போலீஸ்டையும் சொல்றான். நேட் இப்ப கிளார்க் அண்ட் சன்ஸ்ன்ற அந்த மெக்கானிக் ஷாப்க்கு வந்துட்டான். ஷெரி அண்ட் சைமன் அந்த இடத்த விட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஷெரி திடீர்னு என்னால இனிமேல் உன் கூட வர முடியாது, நீ பல பேரை கொன்னு இருக்க, இனிமேல் உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறான். சைமனும் எதுக்கு திடீர்னு இப்ப நல்லவ வேஷம் போடுற, நம்ம இதுக்கு முன்னாடியே பல வேளை இந்த மாதிரி பார்த்துருக்கோம்லன்னு சொல்லி சண்டை போடுறான். சைமன் கன்னை எடுத்து ஷெரியவே கொல்ல போறான். அப்ப அங்க வந்த நேட் கன் பாயிண்ட்ல சைமனை மிரட்டி அவன் வச்சிருந்த கன்னை கீழே போட வைக்கிறான். நேட் ஷெரிய காப்பாத்த தான் வந்திருக்கான். பென் அண்ட் ஆண்ட்ரேவை கூட இவன் கொன்னுட்டான்னு சைமன் தெரிஞ்சுக்கிறான். சைமன் ஷெரிய காப்பாத்த தான் நேட் வந்தான்னு தெரிஞ்சதும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஷெரியால ஒன்னும் பேச முடியல. அப்ப சைமன் ஷெரி என்னோட சிஸ்டர், எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி பேங்க்ல திருடணும், அவ உன்னை லவ் பண்ணல, பேங்க் வால்ட்டோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கதான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சான்னு எல்லா உண்மையவும் சொல்லிடுறான். நேட்க்கு உண்மைலாம் தெரிஞ்சதும் இந்த உலகமே மொத்தமா உடைஞ்சி நொறுங்குற மாதிரி இருக்கு. ஷெரியப்ப நமக்குள்ள நடந்த எதுவுமே பொய் இல்ல, எனக்கு உன் மேல உண்மையா ஃபீலிங்ஸ் இருந்ததால மட்டும்தான் உன் கூட பழகுனேன்னு சொல்றான். சைமன் பேசிக்கிட்டே நேட் கிட்ட போய் அவன் கிட்ட இருந்த கன்னை தட்டி விட்டுட்டு அவனை தாறுமாறா அடிச்சும் போட்டுறான். சைமன் நேட்ட காருக்கு கீழே படுக்க போட்டு காரை பொறுமையா இறக்கி அவனை நசுக்க ஆரம்பிக்க ஷெரி கடுப்பாகி சைமன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். சைமன் கன்னை எடுத்து ஷெரிய மிரட்ட, ஷெரி பணத்தை எடுத்துக்கோ எங்களை விட்டுடுன்னு சொல்ல சைமன் கேட்காம ஷெரிய கொல்ல போறான். நேட்டாலியுமே அப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா கன் ஃபயர் ஆன சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஆபீசர் டஃபி அங்க வந்து சைமனை சுட்டு போட்டுட்டாரு. மின்சியும் உள்ள வந்து வேகமா ஷெரியவும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மெடிக்கல் டீம் வந்து நேட்டை ரெஸ்கியூ பண்ணி அங்கிருந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. திடீர்னு எந்திரிச்ச சைமன் அவன் கண்ணால டஃபிய சுட்டு கொன்னே போட்டுறான். சைமன் மின்சி மேலையுமே ஃபயர் பண்ணிட்டா, அவங்களுக்கும் நல்லா குண்டடி பட்டுடுச்சு. சைமன் பணத்தை எடுத்துக்கிட்டு தப்பிக்க பார்க்கறான். ஷெரி மேலையுமே ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவ ஓடி போய் பதுங்கி தப்பிச்சிடுறான். சைமன் அங்க இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கொன்னுட்டு அந்த ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். ஷெரி போய் மின்சிய பார்க்கறா. அவங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்த கீஸை எடுத்து அவளோட ஹேண்ட் கப்ஸை அவுத்துட்டான். மின்சி கன்னை எடுத்து ஷெரிய தடுத்து அவங்களையுமே அவ கூட கூப்பிட்டு போக சொல்றாங்க. சரின்னு ஷெரியும் மின்சியவும் கூப்பிட்டு போறா. போலீஸ் கார்ல தான் ராஸ்கோவும் இருக்கான். அப்படியே 3 பேரும் சேர்ந்து ஒன்னா கிளம்புறாங்க. ஷெரிக்கு சைமன் எங்க போறான்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி கிளம்புறா. ஏன் எல்லாம் அந்த ஆம்புலன்ஸை அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி போறாங்கன்னு பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ்ல தான் நேட் இருக்கான். நேட்க்கு இப்பதான் சைமன் தான் ஆம்புலன்ஸை ஓட்டிக்கிட்டு போறான்னு தெரியுது. ஆனா சைமனுக்கு இன்னும் நேட் ஆம்புலன்ஸ்ல இருக்கிறது தெரியாது. போலீஸ்கார ஷெரி பயங்கர ஃபாஸ்டா தாறுமாறா ஓட்டிக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. நேட் ஆம்புலன்ஸ்ல லாக் பண்ணப்பட்டு தான் இருக்கான். அதனால பொறுமையா சைமனுக்கு தெரியாம லாக் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப சைமன் யதார்த்தமா பிரேக் அடிக்க நேட்டும் பெட்ல இருந்து கீழே விழுந்துட சைமன் சத்தம் கேட்டு நேட்டா பாத்துறான். நேட் கை மட்டும் இன்னும் லாக் ஆகி தான் இருக்கு. அப்ப நேட் அவனோட கட்ட வரல உடைச்சுக்கிட்டு அப்புறம் ஹேண்ட் கப்ஸை கழட்டி போட்டுட்டான். சைமன் டக்குன்னு கன்னை எடுத்து நேட்டை ஷூட் பண்ண பார்க்க கன் அப்ப உள்ள விழுந்துருது. அந்த கன்னை நேட் எடுத்து சைமனை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இப்ப புல்லட் காலி ஆகிட்டு ஷெரி சைமன் இப்ப ஹார்பருக்கு தான் போயிட்டு இருக்கிறதா சொல்றா. ஏன்னா அவங்க தப்பிச்சு போக அங்கதான் ஒரு போட் ஒன்னை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சைமன் ஆம்புலன்ஸை வச்சு ஹார்பர் செக்யூரிட்டி கேட்ஸ் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு உள்ள போயிட்டான். நேட் பேஷன்ஸ்க்கு ஷாக் கொடுக்கிற மெஷின் ஆம்புலன்ஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து ஃபுல் பவருக்கு லோட் பண்றான். ஃபுல் பவருக்கு வந்ததும் அதை வச்சு சைமனுக்கு ஷாக் கொடுத்துற சைமனும் தாறுமாறா அதுல மாட்டி ஆம்புலன்ஸை கொண்டு போய் இடிச்சு கடைசியில அந்த ஆம்புலன்ஸும் கவுந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நேட் கவுந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எந்திரிச்சு வெளில போலான்னு போறான். அப்ப கரெக்டா சைமன் வந்து நேட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சைமன் ஒரு ரோப்பை எடுத்து நேட்டோட கழுத்துல போட்டு நெரிச்சு எப்படியாவது நேட் கதைய முடிச்சிடலான்னு பார்க்க நேட் ஒரு கத்தியை எடுத்து அந்த ரோப்பை அறுத்து விட்டு தப்பிச்சுட்டான். 2 பேரும் ஆம்புலன்ஸை விட்டு வெளில வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஷெரியும் ஹார்பருக்கு வந்துட்டா. மின்சியால அப்ப நகர கூட முடியல. அதனால மின்சி அவங்க கன்னை ஷெரி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ராஸ்கோ மின்சிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். சைமன் தாறுமாறா நேட் மூஞ்செல்லாம் உடைச்சி கடைசியா அவனோட கையை எலும்போட சேர்த்து உடைச்சு விட்டுட்டான்.
அடுத்து சைமன் நேட்டை கொல்ல பார்க்க அங்க வந்த ஷெரி சைமனை ஷூட் பண்ணிடுறா. உடனே ஓடி போய் அவனும் மறைஞ்சுக்கிட்டான். கரெக்டா ஷெரி கிட்ட வந்ததும் அவளை அடிச்சு போட்டுட்டு கன்னை தட்டி விட்டுட்டு ஷெரியவும் போட்டு அடி அடின்னு தாறுமாறா அடிக்கிறான். சைமன் இறக்கமே இல்லாம ஷெரிய போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதை நேட்டும் பாக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியாத நேட் ஆம்புலன்ஸ்ல இருந்து கீழே விழுந்து கிடக்கிற எபி பெண்ணை பாக்குறான். பொறுமையா கஷ்டப்பட்டு அது கிட்ட போய் அதை எடுத்து இன்ஜெக்டும் பண்ணிக்கிறான். இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டதும் பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டான். அதே நேரம் சைமன் ஷெரி கழுத்தை நெரிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். நேட் அப்ப டக்குனு கிட்ட வந்து அவனோட உடஞ்ச ஷார்ப்பான எலும்பை சைமன் மண்டையிலேயே சொருகி அவனை கொடூரமா அந்த இடத்துலயே கொன்னு போட்டுறான். நேட் அப்ப மயங்கி விழுந்துட ஷெரி அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறா. அப்ப ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு நேட் மயங்கிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நேட் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ராஸ்கோ தான் கூடவே இருந்து நேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். நேட்க்கு எக்கச்சக்க ட்ரீட்மெண்ட்ஸை டாக்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் உடம்புல எக்கச்சக்க காயெல்லாம் இருக்கு, எக்கச்சக்க எலும்புலாம் உடஞ்சிருக்கு. மின்சியும் நேட்டை பார்க்க வராங்க. வந்து நேட் மேல எக்கச்சக்க கேசஸ் இருந்ததாவும் நேட் போலீஸ் உயிரை காப்பாத்தினதால ஜட்ஜ் 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட்ல மட்டும் இருக்கணும்னு தண்டனை கொடுத்திருக்கிறதாவும் சொல்றாங்க. மின்சி அவங்க பொண்ணு நேட்காக வரைஞ்சு கொடுத்த டிராயிங்க அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நேட் அண்ட் ராஸ்கோ ஒன்னா சேர்ந்து எப்பவும் போல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அலாரம் அடிச்சதும் நேட் டக்குன்னு கேமை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறான். நேட் அண்ட் ஷெரி ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ண நேட் இப்ப ஷெரி இருக்க இடத்துக்கு வந்திருக்கான். ஷெரி இப்ப அவ பண்ண தப்புக்காக ஜெயில இருக்கா. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் நேட் அவளை ஜெயில வந்து மீட் பண்றான். நேட் அவனோட உடம்புல போட்ட டாட்டூவை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டோரியவும் கம்ப்ளீட் பண்ணிட்டதா சொல்றான். ஷெரிக்கும் அது சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நேட் அண்ட் ஷெரி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க டைம் முடிஞ்சிட்டு அதனால ஷெரியும் பிரிசனுக்கு கிளம்பிடுறா. இதோட நோவா கெயின் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.